ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி 14/7/2024 ஜூலை திங்கட்கிழமை. இன்று அஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி. இன்றைய திதி இன்று மாலை 4:02 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:08 வரை பத்திரை, பின்பு மாலை 4:02 வரை பவம், பின்பு பாலகம். இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 9:16 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய ராசி பலன் பார்த்தா மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு செயலும் உங்களுக்கு நன்மை வழங்க போகுது. அதே மாதிரி உங்களால் மற்றவங்களால் நன்மையை பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைது. கோயிலுக்கு போகிறோம், போயிடுவாங்க. சபையிட வீடு, ஏதாவது வீடு மனை வாகனங்கள் எதாவது வாங்கணும்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு. உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் செய்கின்ற செயல்களும் ஒரு நன்மை. அது கல்வி சார்ந்த குடும்பத்துக்கு எடுக்கின்ற எந்த முடிவாக தான் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய நாள். உங்களுக்கு சுக்கிரன வீடு, சில சுப செலவுகள், நல்ல செலவுகளை செய்யக்கூடிய வீடு. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான வசதியான பொருள், மின்னணு சாதனங்கள் வாங்கலாம். வெளியில் ஒரு சுற்றுலா மாதிரி எங்கேயாவது இது மாதிரி சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மனதுக்கு நிம்மதியும் மனதுக்கு சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கு ஒரு குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இருக்க போது. அது சுப செலவாக இருக்கின்ற காரணம் தான் செலவை நீங்கள் ஒரு செலவான எடுத்துக்க மாட்டீங்க, ஒரு மனமகிழ்ச்சி உள்ளதாக எடுத்துக்கோங்க. கல்வி சார்ந்த செலவாக இருந்தாலும் உங்களுக்கு அது கல்வியில் முன்னேற்றத்துக்காக உதவுவதால் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கின்ற செலவு எல்லாமே அருமையான சுப செலவாக இருக்க போகுது. உங்களுக்கு மிதுராசின்னு பார்த்தா கொஞ்சம் லாபம் இருந்தாலும் உங்கள் கல்விக்கான புதனோட வீடு என்பதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி சார்ந்த லாபத்தை பெற போகிறீங்க. அது நீங்கள் டியூஷன் எடுக்கலாம், நீங்கள் இல்லை ஏதாவது ட்ரைனிங் சென்டர் வச்சுக்கலாம், இல்லை நீட் ட்ரைனிங் சென்டர் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு கல்வி சார்ந்த ஓவியம், ஷார்ட்டனு, டைப்பிங் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரக்கூடிய நிறைய எக்ஸாம் ஃபீஸு கலெக்ட் பண்ணி அதில் வர லாபங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் லாபத்தை பார்க்கணும். உங்களுக்கு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் ஒரு முன்னேற்றம், கச்சா பொருட்கள் இறக்குமதி, உங்களுடைய உற்பத்தி ஏற்றுமதி, உங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பனிங்கு, பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு லாபத்தை பெறக்கூடிய, லாபம் குவியக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு அந்த லாபத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்க. கண்டிப்பாக வருகின்ற காலத்து உங்களுக்கு அது சிறந்த ஒரு சேமிப்பாக உங்களுக்கு மாறும். கடகராசி பார்த்தா கொஞ்சம் போட்டி நிறைந்தாலும் உங்களுக்கு 8 சனி பகவான் இருக்கார். ஆனால் எல்லா விஷயமும் சீக்கிரம் முடிக்க முடியாது. ஒரு போட்டியோடு உங்களுடைய ஒரு பணியை நீங்கள் முயற்சி போது போட்டியோடு வேலையை செய்து முடிக்கும் போது தான் அந்த பணிக்கான ஒரு வேல்யூ தெரியும். அந்த ஒரு பணியை செஞ்சோம்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம அலையணும் சொல்லிய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு போட்டி அமைப்பு. அந்த போட்டி போட்டு முன்னேறுகின்ற போது தான் உங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாவது விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முன்னால் செய்த விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அனுபவம், அந்த போட்டி அனுபவம் மூலம் வருகின்ற காலையில் எந்த விஷயத்தையும் மிக ஈஸியாக நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம இன்று போட்டிகளை நீங்கள் போடுங்க. அந்த போட்டி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு அனுபவத்தையும் கிடைக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு அமைப்போது. கடகராசி அன்பர்களுக்கு 8 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் விவேகத்தோடு எல்லாம் செய்வாங்க வேலை. ஆனால் நீங்கள் செய்ய வேலை இந்த வேலையால் எந்த பலன் கிடைக்கும், இந்த வேலையை எப்படி சுலபமாக செய்யலாம், எந்த வேலை செய்யலாம், எவ்வளோ சீக்கிரமாக செய்யலான்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு மிக விவேகத்தோடு நேர்த்தியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அன்பர் சிம்மராசிக்கு. சிம்மன் சூரியன் உச்சி என்பதால் எதையுமே கொஞ்சம் பிரமாதமாகவும் எதையும் ஒரு தனித்துவமாகவும் செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவரைங்க. அதனால் உங்கள் விவேகத்தின் மூலம் உங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிக்க போகிறீங்க. 7 சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் செய்கின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய விவேகத்தின் மூலம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம், உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் முன்னேற்றம்,
குடும்பத்திலையும் ஒரு நல்ல சுப விஷயங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற காலங்கள்லாம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு ஆனால் வேகத்தை செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ராசியாக சிம்மம் அமைகிறது. கன்னிராசினை பார்த்த சில தடங்கங்கள் ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு கண்ணில் புதன் பகவான் உச்சமாக இருக்காது. அதே சமயத்தில் மீனத்தில் சுக்கிரன் நீச்சம் ஏதாவது பரிவர்த்தனை சில நடக்கின்ற போது கொஞ்சம் சில தடங்கல்கள்லாம் சிலலாம் வரதான் செய்யும் அவங்களுக்கு. அதனால் செய்கின்ற விஷயங்களை கொஞ்சம் பிளான் போட்டு செய்யுங்க. நீங்கள் தடங்கள் இருக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் டைமுக்கு செய்யுங்க. எல்லாம் மறுநாள் கூட செய்வது சிறப்பு உங்களுக்கு. இன்று சில விஷயங்கள் தடங்களோடு இருக்கக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது. மற்றபடி கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக சிறப்பான நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. இன்று சில தடங்களால் அது கண்டினியூ அந்த தடங்கள் தொடராது. அதனால் வேறமா ஒன்றும் தடங்கள் இருந்தாலும் அது சுபமாக முடியக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமையப்படுகிறது. துலாம் ராசின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அமைதியாலே சாதிக்க போகிறீங்க. நீங்கள் சுக்கிரனோட வீடு உங்களுக்கு அமைதியாக இருந்தாலே பல விஷயங்களை வென்று இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. பேசி விவாதம் பண்ணி தேவையில்லாத நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறத விட நீங்கள் அமைதியாக இருந்து 5 வருஷம் சம்பாதிக்கலாம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த அமைதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்க போது உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் நீதி நேர்மை நியாயத்தில் இருக்கின்றதால் நீங்கள் அமைதியே உங்களுக்கு ஒரு அற்புதமான அணிகள் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ உங்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு பணியாளர்கள் மத்தியில் உங்கள் பரிசுன்ற இடத்துலலாம் கொஞ்சம் அமைதி நீங்கள் கடைபிடிங்க. அந்த அமைதியை உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு கௌரவத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சட்டுன்னு கோபம் வரும். செவ்வாய் வீடு அந்த கோபத்தை கொஞ்சம் பொறுமையாக கையாளுகின்ற பொழுது அந்த பொறுமையே உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் செய்கின்ற பணிகளில் உங்களை அலுவலகத்தில் தொழில் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அவசரப்படுவதால் எந்த விதமான பயனும் இல்லை. கல்வி கிடைக்கிற மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சக மாணவர்களிடம், உங்களுடைய ஆசிரியர்களிடம், உங்களுடைய பேராசிரியர்லாம் கொஞ்சம் பணிவோடு நடந்து கொண்ட பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் சுப விஷயங்கள் ஏதாவது பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பேசுங்க. அதுலேயும் சில அமைதி பொறுமையை கடைபிடினாலும் அந்த சுப விஷயங்கள் நல்ல ஒரு சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைதவங்களுக்கு. விருச்சிக ராசி கொஞ்சம் பொறுமையோடு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் அன்பும் பாசமும் இருங்க. அந்த அன்பு பாசமே உங்களுக்கு அவருக்கு செய்யலாம்பா, அமைதியாக இருப்பார், அன்பாக பாசமாக இருப்பார் மேலேன்னு விட்டு கொடுத்துட்டு போவாங்க உங்களுக்கு. அதனால் அந்த அன்பு உங்களுக்கு தனுசுக்கு சிறப்பு. குருவோட வீடு என்பதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் எப்போது இருந்துருக்கும். அந்த மதிப்பு மரியாதை நீங்கள் அன்பு மூலம் பொறுமை மூலம் சாதித்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் அன்பாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகராசி பார்த்தா மகிழ்ச்சியான நாள். மகரத்துக்கு 2 சனி பகவான் ஏழசனியோடைய ஆரம்ப நிலை ஏழசனியோட விரேச்சனில் இருக்கீங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி நிலையானதான் பார்த்துங்க. உங்களுடைய முதலீடு செய்யும்போது உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு பணத்தை போடும்போது கவனமாக இருங்க. யாருக்கும் கையெழுத்து முன்ஜாமீன் கையெழுத்து போடாதுங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கொஞ்சம் இருங்க. இருக்கின்ற செயலில் இறைவனை வணங்கி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள். ஏதாவது கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மனதை விட மகிழ்ச்சியோடு இருங்க. மகரத்துக்கும் சனியோட வீடு தான். அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டா இருந்தாலும் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் அதே இந்த மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது மகரத்துக்கு. கும்பராசனி பார்த்தோன்னா வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நாள் உங்களுக்கு. ஒன்றி சனி பகவான் இருக்கார். சனியோட சொந்த வீடு கும்பம் இருந்தாலும் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்க போகிறாரு. அந்த வெற்றியும் சரியான வெற்றி தானே, நேர்மையான வெற்றி தானே பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு குறுக்கு வழியில் வருகின்ற வெற்றி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பின்னாடி ஒரு கஷ்டத்தையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் அமைதியுள்ளலாம். ஏன்னா ஒன்று சனி பகவான் இருக்கிறதா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பார் சொல்ல முடியாது. சில விஷயம் சிறப்பாக கொடுத்தா சில விஷயங்கள் உங்களுக்கு சில தடை தாமதம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒன்றி செய்யுமாறு உங்களுடைய வெற்றி ஒரு நியாயமான வெற்றியை அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பணியிலே கவனமாக முன்னேறுங்கள். உங்கள் தொழிலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி பண்ணாதுங்க. தேவையான உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி பொருட்களை பணம் வாங்கி கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுங்க. கடனாக கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பிடுங்க. ஜாமீன் போடாதுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு நியாயமான ஒரு முயற்சியை உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்பமயமான நாள். உங்களுக்கு கும்பத்தோட மீனம் இன்பமாக இருக்கிற நாள் உங்களுக்கு. சனி
குருவோட வீடு இருந்ததில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எல்லா இன்பமாகும் போது கோயில்களுக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்கினீங்க. அதே சமயத்தில் குருவோட ஆசையால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு குடும்பம் சார்ந்த, உங்கள் உறவை சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் மேல் படிப்பு, குழந்தைகள் வெளிநாடு கல்வி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியம், சந்தோஷம் கிடைக்க போது குழந்தைகளால். என் பையன் இந்த ஸ்கூலில் சேர்க்க நினச்சேன், +2 சேர்ந்துட்டு நான் மார்க் எடுத்துட்டான், இந்த காலேஜ் சேர்க்க நினச்சேன், நான் சேர்த்துட்டேன், நல்ல ஒரு ஸ்டடிக்கு போயிட்டான், அவன் இந்த கல்வி வெளிநாட்டை படிக்க நினச்சா அவனை அது வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க, படிக்கிறான்ற ஒரு குரு சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி கொடுத்து ஒரு மனதுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பத்துக்கே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து ராசி என்பதனால ஒரு இனிய நாளாக வெற்றியாலும் கண்டிப்பாக அமைத்து ஆண்ட வேண்டுகிறேன். நீங்களும் உங்களுடைய தெய்வங்களை வணங்கக்கூடிய பணியை மேற்கொள்ள கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.